Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ எபிசோட் 7 price action trading strategies in தமிழில் ஆக்சுவலாக டெக்னிக்கல் வைஸ் 6வது வீடியோ தான். ஆக்சுவலாக பிளேலிஸ்ட்டில் 7வது வீடியோ. தோஜி கேண்டில்ஸ்டிக் பற்றி பார்க்க போகிறோம். தோஜியில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அந்த எல்லா டைப்ஸும் எப்படி இருக்கும், கேண்டில்ஸ்டிக்ஸோட ஷேப் என்ன, அது நமக்கு என்ன விஷயங்கள் சொல்லுது, எந்த மாதிரி லொக்கேஷனில் இருந்தால் அது வேலிட், நம்ம எந்தெந்த மார்க்கெட்டில் அதை மேஜராக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் பார்ப்போம். ப்ரீவியஸ் எபிசோடு எதுவும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு பின்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும், மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்குமான விஷயங்களை நோட் பண்ணி வச்சு நீங்கள் சார்ட்டில் செக் பண்ணுங்கள். ஏன்னா இது ஜஸ்ட்டு சொல்கிறாங்களா கேண்டில்ஸ்டிக் தானே பார்த்துக்கலாம் பிடிச்சிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஷயங்கள் மனசில் நிற்காது. அந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தெளிவாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தோஜி அப்படின்றதுல மொத்தம் 4 டைப் இருக்குங்க. ஆக்சுவலாக தோஜி அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துருவோம். தோஜி அப்படின்றது ஓப்பனான இடத்துலையே க்ளோஸ் ஆகிற ஒரு கேண்டில் ஸ்டிக். மேலேயும் கீழேயும் சைட்லேயும் விக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற ப்ரைஸ்லேயே ப்ரைஸ் ஒரு லோ ஹை வச்சு அதே இடத்துல க்ளோஸ் வச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு சின்ன பாடி இருந்தால் கூட அது ஸ்பின்னிங் டாப் தாங்க. அதை நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். ஸோ தோஜி அப்படின்றது கம்ப்ளீட் நியூட்ரல். அதோட ஓப்பனிங் க்ளோசிங் ப்ரைஸ் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே, இப்போது அதில் வந்து 4 விதமான டைப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். தோஜியில் ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டோஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டோஜின்றது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஒரு சின்னதாக இது நிறைய நம்ம ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் நிறையா இருக்கும், இண்டெக்ஸ்லேயும் சம்டைம்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிள் இருக்குது. சின்னதாக ஒரு கேண்டிலே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதோட எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் டைம் ஃப்ரேமில் ரொம்ப சின்னதாக, ரொம்ப பெரிய மூமெண்ட் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலையே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போது இதுதான் ஸ்டாண்டர்ட் டோஜி. அடுத்தது லாங் லெக்டு தோஜி அப்படின்றது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குங்க. அதாவது எப்படின்னா பர்டிகுலர் டைமில் ஃபுல்லாக ஓப்பன் ஆனது மேலேயும் கீழேயும் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு 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 பெரிய ஒரு ரேஷான மூமெண்ட், ரொம்ப ரஷ்ஷாக அந்த இடத்துல மேலே கீழே லிக்விடிட்டிஸை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு மூமெண்டம் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? இது லாங் லெக்டு தோஜி. அடுத்தது கிரேவ் ஸ்டோன் தோஜி அப்படின்றது கம்ப்ளீட் நம்மளுடைய இன்வெர்டட் ஹேமர் ஷூட்டிங் ஸ்டார் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய தோஜி. ஓகேங்களா? அடுத்து டிராகன் ஃப்ளை தோஜி அப்படின்றது கேங்கிங் மேன் ஹேமர் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய தோஜி. ஸோ இது எல்லாம் எப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கான லொக்கேஷன்ஸ் எந்தெந்த மாதிரி இடத்துல வரும்போது அது தெளிவாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டோஜி அப்படின்றது ஒரு அதிக மொமெண்டம் இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டே அப்படின்னா மேலே ஒரு 5 பாயிண்ட்டு கீழே ஒரு 5 பாயிண்ட் அதேக்குள்ளேயே அடித்து சின்னதாக அதுக்குள்ளேயே ட்ரேடிங்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் கன்சால்டேஷன். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்பின்னிங் டாப். இது எங்கே நடக்கணும் அப்படின்னா ஒரு வேலிட் ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ்லேயோ அல்லது ஒரு வேலிட் ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட்லேயோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்போது இந்த கன்சால்டேஷன் தெளிவாக பிரேக் ஆகிறத வச்சு ஒரு பீரிஷ் கேண்டில் ப்ளஸ் புல்லிஷ் கேண்டிலோ அல்லது ஒரு புல்லிஷ் கேண்டில் ப்ளஸ் பீரிஷ் கேண்டிலோ வரும்போது இதை கம்ப்ளீட் கன்சால்டேஷனாக வச்சு நீங்கள் பிரேக் அவுட்டில் ட்ரேட் போடலாம். ரெண்டாவது லாங் லெக் தோஜி. லாங் லெக் தோஜி அப்படின்றது எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லை, சிமிலர் டு ஸ்பின்னிங் டாப். லாஸ்ட் வீடியோ எபிசோட் 6ல் நம்ம அந்த ஸ்பின்னிங் டாப் பற்றி பேசியிருக்கோம். அந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கோமோ அதை அப்படியே இங்கே லாங் லெக்டு தோஜிக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே தான் ஒரு 60-40 இருந்தால் ஓகே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு 70-30 போகும்போது தான் அது நேம் அப்படின்றது கிரேவ் ஸ்டோன் தோஜியாகவோ இல்லை டிராகன் ஃப்ளை தோஜியாகவோ மாறுது. சிம்பிளாக ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், லாங் லெக்டு தோஜி அப்படின்றது சிமிலர் டு ஸ்பின்னிங் டாப். ரெசிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, சப்போர்ட்டில் இருந்தாலும் சரி, கண்டினியூஷன் ட்ரெண்டில் இருந்தாலும் சரி,
ஹையர் டைம் ஃப்ரேமோட வேலிட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்றதை வச்சு தான் இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அடுத்து கிரேவ்ஸ்டோன் தோஜி. கிரேவ்ஸ்டோன் தோஜி அப்படின்னீங்கன்னா சிமிலர் டு இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார். இந்த நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன், எஸ்பெஷலி நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுக்கு சொல்கிறேன். கிரேவ்ஸ்டோன் தோஜி அப்படின்ற கேண்டில்ஸ்டிக் ஷூட்டிங் ஸ்டாரும் இன்வெர்டட் ஹேமரும். இன்வெர்டட் ஹேமர் சப்போர்ட்டில் வரணும், ஷூட்டிங் ஸ்டார் ரெசிஸ்டன்ஸில் வரணும். அப்போது ஒரு கிரேவ்ஸ்டோன் டோஜி ரெசிஸ்டன்ஸில் வருதுன்னா நீங்கள் எதோட ரூல்ஸ் அப்ளை பண்ணணும்? ஷூட்டிங் ஸ்டார். ஓகேங்களா? அதே ஒரு கிரேவ்ஸ்டோன் தோஜி சப்போர்ட்டில் வருதுன்னா இன்வெர்டட் ஹேமர். அந்த ரூல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுதான் நியூட்ரல் கேண்டில்னு சொல்லிட்டாங்களே, அப்போ இது வந்து கன்சால்டேஷன் தான், பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே நீங்கள் போகாமல் தெளிவாக இதுக்கான விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிராகன் ஃப்ளை தோஜி அப்படின்றது ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேன். இதுக்கான ரூல்ஸை சிமிலராக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒரு டிராகன் ஃப்ளை தோஜி சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்றப்போ அது ஹேமராக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றப்போ ஹேங்கிங் மேனாக ஆக்ட் ஆகும். ஹேங்கிங் மேன் அப்படின்றது ஒரு புல்லிஷ் மூமெண்டம் வீக்கர் ஆகிற ஒரு பொசிஷன். அதே மாதிரி ஹேமர் அப்படின்றது பேரிஷ் மூமெண்டம் ஒரு வீக்கர் ஆகிற ஒரு பொசிஷன். ரெண்டுக்குமே ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு கீ லெவலாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஒரு நல்லபடியாக நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் தோஜியில் இருக்க 4 டைப். அந்த 4 டைப் எந்தெந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான விஷயம் இதை நம்ம டைரெக்டாக சார்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கோல்டு 15 மினிட் வச்சுருக்கேன். நான் கோல்டு தாங்க ஃபாலோ பண்ணுறேன், அதனால் நான் கோல்டு 15 மினிட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு எத்தனை தோஜி தெரியுது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு தோஜி இருக்குது, இந்த இடத்துல ஒரு தோஜி இருக்குது, இந்த இடத்துல ஒரு தோஜி இருக்குது, இந்த இடத்துல ஒரு தோஜி இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பெருசாக பார்க்கும்போது இது தோஜியாக தெரிஞ்சது இல்லையா? பட் பாடி ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஒரு ஹேங்கிங் மேனாவோ அல்லது ஒரு ஹேமராவோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? பாடி ரொம்ப பீரிஷ் பாடியாக இருக்குது. ஏன்னா விக்கு ரொம்ப பெருசு, பாடி ரொம்ப சின்ன பாடி. நம்ம இது தோஜியாவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்றப்போ ஒரு ஹேங்கிங் மேனாவும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பக்கத்துலேயே ஒன்று இருக்கே, கிரேவ்ஸ்டோன் தோஜி, இது டிராகன் ஃப்ளை தோஜி. ஸோ இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வருது. அப்போது ஒரு ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார் ரெண்டுமே வருது அப்படின்றப்ப என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கிறான். செல்லர் பீட்டன் ஆகும்போது தான் பை ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் போயிருக்கு. ஆஸ் பர் கேண்டில் தியரி வச்சு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்த வந்திருக்கிறது என்னது? ஹேமர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தோஜி. இதுவும் ஹேமர் டைப்பில் இருக்கக்கூடிய தோஜி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு என்ட்ரி, இது ஃபஸ்ட் அழிச்சிடுவோம் அப்போ தான். ஓகேவா? இது ஷூட்டிங் ஸ்டார் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தோஜி. ஸோ இந்த எல்லா விஷயமுமே ஜென்ரலாக ஒரு சின்ன பாடி இல்லாமல் இருக்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய இண்டெக்ஸில் பார்க்கலாம். நிஃப்டியில் அந்த கேண்டில்ஸ் இருக்கும். அதுலேயும் இப்போ சிமிலராக பார்த்தீங்கன்னா ஒரு சில கேண்டில்ஸ் கம்ப்ளீட்டாக பாடியோடு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த விக்கை பொறுத்து, தோஜியில் இருக்கக்கூடிய விக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த விக்கை பொறுத்து ப்ரைஸ் எந்த டைரெக்ஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, அது எந்த மாதிரியான மற்ற கேண்டில் கூட சிமிலராக இருக்குன்றதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இது ஒரு டைப் ஆஃப் தோஜி. இது ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்க தோஜி. ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்க தோஜி. ஏன்னா விக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை நம்ம தோஜியாக கன்வெர்ட் பண்ணிப்போம். தோஜி அப்படின்றது நமக்கு எந்த கேண்டிலுக்கு சிமிலராக இருக்குது, ஸோ அப்படின்றத கம்பைன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்காகத்தான்
நான் ஸ்பின்னிங் டாப் வீடியோலேயே ஒரு 70-30 இருந்துச்சுன்னா மற்ற கேண்டில் கூட அதை ரிலேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் நான் சொன்னேன். அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்ததா இந்த இடம் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பின்னிங் டாப். பாடி நமக்கு நல்லாவே தெரியுது. ஸ்பின்னிங் டாப்பாக வச்சுப்போம். டோஜி அப்படின்றது வேறு ஏதாவது ஸ்டாக்? IOCL, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஓகே, ஒரு டே கேண்டில் வைக்கலாமா? நான் டே கேண்டில்னால் கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் இருக்கனால தோஜி நிறையா கிடைக்குமோன்ற ஒரு ஆசை தான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், ரெண்டுமே தோஜி தான். பட் இது வந்து சிமிலராக பாடி இருக்கலாம். பாடி ரொம்ப சின்னதாக இருக்குது, விக் ரொம்ப பெருசாக இருக்குன்றப்ப நம்ம தோஜியாக கன்வெர்ட் பண்ணிப்போம். அந்த தோஜி எந்த கேண்டிலுக்கு ரிலேட் ஆகுதோ அதை வந்து நம்ம அப்படியே அந்த ரூல்ஸ் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஒரு தோஜி இருக்குது ஸ்பின்னிங் டாப் டைப்பில். அடுத்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் இன்வெர்டட் கேமரா தான், பாடி தெளிவாக தெரியுது. ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் தான், அது மென்டார்ஷிப்பில் சொல்கிற விஷயம் தான் உங்களுக்கும் சொல்கிறேன். யூடியூப்பில் வீடியோ ஃப்ரீயாக இருக்குது, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இல்லை சார், நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேடு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்ணுக்கு ஒரு தோஜி தெரிஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே பாடியோட இருக்குது. ஓகேங்களா? ரைட், இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டோஜி. ஓகே, ஒரு சின்ன மொமெண்டம் ஸ்டாண்டர்ட் டோஜியாக வச்சுக்கலாம். இதோட லொக்கேஷன், இதுக்கு சிமிலரான ரூல்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், அது எந்த மாதிரி இடத்துல வேலை செய்யணும், அப்போ இது எந்த இடத்துல வருது, அப்போ இது வேலிடான லொக்கேஷனா, இந்த மொமெண்டம் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கா, சிம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபெயிலியர் அண்ட் பிரேக் அவுட், அதாவது ஃபேக் அவுட் ப்ளஸ் பிரேக் அவுட், இதை வச்சு நீங்கள் தெளிவாக ட்ரேட் போடலாம். ஓகேங்களா? நீங்கள் அது ரிவர்சலாக இருந்தாலும் சரி, அல்லது கண்டினியூஷனுக்கு டைரெக்டாக பிரேக் அவுட் ட்ரேட் போடுற ஐடியாவில் இருந்தாலும் சரி, இதை வச்சு நீங்கள் தெளிவாக ட்ரேட் போடலாம். ஓகேங்களா? இப்போ இண்டெக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. கரன்சியில் ஒன்று பார்த்துருவோமா? எதுவுமே பிளான் பண்ணலைங்க. சரி, ஒவ்வொரு நாளும் ஒரே ஸ்கிரிப்டில் காட்டுறதுக்கு வேறு ஸ்கிரிப்டில் காட்டலாங்கிறதுக்காக தான் நானாக போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா ப்ரிப்ளான்டாக எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடாதீங்க. இதில் பாருங்கள், நிறையா தோஜி இருக்குது. ஏன்னா ஆடு NSDயும் பக்கத்து வீட்டுக்காரனுங்க, சண்டை அடிக்கடி வரும். அதனால் ஸோ இந்த மாதிரி அவன் பஞ்சாயத்துக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு ஓடிடுறானுங்க போல். அதனால் நிறையா விக் இருக்க கேண்டில் நிறைய இதில் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பக்கத்து நாடு அப்படின்றதுனால கொஞ்சம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தோஜி இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணுவோம். எஸ், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்பின்னிங் டாப் டைப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் ஒரு இன்வெர்டட் கேமரா டைப்பில் இருக்கான். இன்வெர்டட் கேமரா ஷூட்டிங் ஸ்டார், அதான் தப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஷூட்டிங் ஸ்டார் டைப்பில் இருக்குது. இது ஒரு இன்வெர்டட் கேமரா டைப்பில் இருக்குது. ஸோ சின்ன பாடிக்கு எனக்கு தெரிஞ்சால் டேரெக்டாக ஸ்பின்னிங் டாப்பை எடுத்துக்கங்க. பாடி ரொம்ப சின்னதாக தெரியுது, ரைட்? அது தோஜி, அது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்றத கன்வெர்ட் பண்ணி வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து யூஎஸ் ஆயில். வீக் சார்ட்டு போவோமா? வீக்கில் மோஸ்ட்லி தோஜி இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஓரளவுக்கு நல்லா கௌரவமாக ட்ரேட் ஆகும், அதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஹேமர் டைப்பில் இருக்க தோஜி, இது ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்க தோஜி. ஸோ இருக்குது, எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் இந்த விஷயம் வரும். இதுக்கான ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக உங்களுடைய ட்ரேடிங் பிளானில் தெளிவாக பிளான் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளானை ரெடி பண்ணிக்கும் போது, சிம்பிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் உங்களுக்கு. அடுத்து இப்போ இந்த வீடியோவோட சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் முடியுது. அடுத்த வீடியோஸில் டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் முடித்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரக்சர், பிரேக் அவுட், ஃபேக் அவுட், இந்த மாதிரி விஷயங்கள் போக போக உங்களுக்கே ஒரு ட்ரேட் பிளான் அல்லது சார்ட் பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாஸ் வரும்.
ஸோ அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணும்போது அந்த ட்ரேட் பிளானை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஜர்னல், ஒரு பேக் டெஸ்ட் மாதிரி பண்ணுங்கள். அதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். தாராளமாக நல்லபடியாக ட்ரேட் பண்ணலாம். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.